Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, மயிலாடுதுறை மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற குடும்பவியல் தர்பியா நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மையெல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரமாகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக மார்க்கத்தினை அறிந்து அதை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் இல்லந்தோறும் இப்ராஹிம் நபி என்கிற தலைப்பினை தேர்வு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வீடுகளை பொறுத்தவரையில் பல்வேறு விதமான செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால், மார்க்கம் கற்றுத்தருகிற மார்க்கம் சொல்லித்தருகிற பல போதனைகளை மறந்து மார்க்க சிந்தனை அற்ற நிலையில் பல வீடுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட இல்லங்களில் இப்ராஹிம் நபி அவர்களுடைய செய்திகள், இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி தன்னுடைய குடும்பத்தாரை வார்த்தெடுத்தார்கள் என்கிற போதனைகள் நம்முடைய இல்லங்களில் செல்லும் என்றால், நம்முடைய இல்லங்களில் அது பற்றியான செய்திகளை நாம் அறிந்து அதன் அடிப்படையில் நடப்போம் என்றால், நிச்சயம் நம்முடைய இல்லங்கள் நாளை மறுமையில் சுவனத்தில் அல்லாஹுவால் நமக்கு நன்மை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இல்லங்களாக நம்முடைய இல்லங்கள் இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், இறைவன் தன்னுடைய திருமறையில் இல்லங்கள் வீடுகள் என்பதை பற்றி சொல்கிற பொழுது இறைவன் சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. இறைவன் உங்களுடைய இல்லங்களில் அமைதியை நிம்மதியை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் இல்லங்களை பற்றி பொதுவாக சொல்லி காட்டுகிறார். பொதுவாகவே வீடு என்றால் ஒரு அமைதி. ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறோம், எப்படா வீட்டுக்கு போவோம், நிம்மதியாக ரிலாக்ஸாக உட்காருவோம் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். ஏதாவது ஒரு வெளியூர்களுக்கு போகிறோம், பயணங்கள் படுகிறோம் என்றால் அங்கிருந்து எப்போ வீட்டுக்கு வருவோம், வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணங்கள் என்றால் எப்போ வீட்டுக்கு வருவோம், எப்போ மனைவி பிள்ளைகள் உம்மா வாப்பா இவங்களெல்லாம் பார்ப்போம் என்கிற அந்த எண்ணம் அங்கே வந்தால் ஒரு ரிலாக்ஸ்
அது மாதிரியான நிலை எல்லோருக்கும் இருப்பதை பார்க்கிறோம். இறைவனும் அப்படித்தான் சொல்கிறான், இல்லங்கள் என்பது, வீடு என்பது அமைதிக்குரிய ஒரு இடமாக நான் உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறான். அப்ப இன்றைக்கு எல்லா வீடுகளும் அமைதிக்குரியதாக இருக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் பெரும்பகுதியான வீடுகள், வீடுனாலே மனைவி, பிள்ளைகள், குடும்ப உறுப்பினர்கள், இதுதான் வீடு. நம்ம என்ன நினைக்கிறோம், வீடுனா சோஃபா, ரூம், பெட்ரூம் இருக்கணும், கிச்சன் ரூம், இது மாதிரி நினைக்கிறோம். இது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்படியா இருந்துச்சு? இது பெட்ரூமு, இது டைனிங் ஹாலு, அப்படிலாம் இல்லை. வீடு என்றால் குடும்ப உறுப்பினர்களை கொண்டதுதான் வீடு. அதைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த இல்லங்கள் இன்றைக்கு பெரும்பகுதியான மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டது என்றால், வீட்டுக்கு போனாலே தொல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போன உடனே மனைவி, உங்க அம்மா இருக்கிறாங்கல்ல அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. நாத்தனார் அவங்கள பத்தி ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கு பல பேருடைய நிலையாகிவிட்டது. பிள்ளைகள் வீடுகள் வந்தால் பிள்ளைகளுடைய தொல்லை தாங்க முடியல. அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறான், அவன் செய்யற செயல்பாடு ஒண்ணுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் எனக்கு வெறுப்பேற்றக்கூடியதாக ரொம்ப கடுமையான ஒரு நிலையாக இருக்கிறது, எனக்கு பிடிக்கவில்லை. வீடுகள் என்பது இன்றைக்கு பல பேருக்கு தொல்லை தரக்கூடிய நிலையாக மாறிவிட்டது. அமைதி இல்லை. ஏதோ அல்லாஹ் நமக்கு அருட்கொடையாக கொடுத்தாலோ அந்த வீடுகள் இன்றைக்கு இது போன்ற நிலையில் பல பேருக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால், ஏன் இப்படி மாறி இருக்கிறது, ஏன் இந்த மாதிரியான நிலையில் பல பேருடைய வீடுகள் இருக்கிறது என்று பார்த்தால், மார்க்க சிந்தனை நம்முடைய வீடுகளில் இல்லாததனுடைய விளைவுதான். நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய தாய்மார்களுக்கு எல்லோருக்கும் மார்க்கத்தை பற்றியான ஞானம், மார்க்கத்தை பற்றியான அறிதல் சரியான முறையில் நாம் கொடுக்காததனுடைய விளைவுதான் இது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இன்னைக்கு வீடுகளில் பார்த்தா என்ன நடக்குது யோசித்து பாருங்கள். மார்க்க சிந்தனையுள்ள வீடுகளாக இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய நபிகள் சொன்னார்கள், மஸலுல் பைத்தில்லதி யுதுகுருல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்படுகிறதே அப்படிப்பட்ட இல்லங்கள் இருக்கிறதே, அந்த இல்லத்திற்கும் வல் பைத்துல்லதி லா யுதுகுருல்லாஹு ஃபீஹி, அல்லாஹ்வை நினைவு கூறாத, அல்லாஹ்வுடைய மார்க்க சிந்தனை இல்லாத வீடுகளும் இருக்கிறதே, ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? மஸலுல் ஹய்யி வல் மய்யித், அது உயிரோடு இருப்பவருக்கும் மரணித்தவருக்கும் சமம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எந்த வீடுகளில் அல்லாஹ்வுடைய மார்க்க சிந்தனை, அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கிறதோ அந்த வீடுதான் உயிரோட்டமான வீடு, அந்த வீடுதான் இறைவன் சொல்வது போன்று அமைதியை பெற்று தரக்கூடிய வீடு. எந்த வீட்டில் மார்க்க சிந்தனை இல்லையோ, மார்க்க பற்றியான போதனைகளை சரியான முறையில் நம்முடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கும் சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறோமோ அந்த வீடுகள் இறந்து போன வீடுகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் இன்னொரு செய்தியிலே சொல்கிறார்கள், லா தஜஅலு புயூத்துக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை பிணவரைகளாக கபறுக்குழிகளாக மாற்றி விடாதீர்கள். ஏன்? இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்ரா, எந்த இல்லங்களில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த இல்லங்களில் ஷைத்தான் விரண்டோடுகிறான், ஷைத்தான் இருக்க மாட்டான். நீங்க குர்ஆனை ஓதுங்கன்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். மார்க்க சிந்தனை பிறக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் குர்ஆன். அந்த குர்ஆனை நம்முடைய வீடுகளில் நாம் ஓதுகிறோம், அதன் அடிப்படையில் செயல்படுகிறோம் என்றால் ஷைத்தான் இருக்க மாட்டான். நம்முடைய வீடு அது உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் வாழக்கூடிய வீடு. குர்ஆன் ஓதப்படவில்லை, மார்க்க சிந்தனை இல்லை என்றால் நம்முடைய வீடு அது கபறுக்குழி, கபர்ஸ்தானுக்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் சொல்கிறார்கள். என்றால் இன்றைக்கு நாம் எந்த மாதிரியான வீட்டை கட்டமைத்திருக்கிறோம், எந்த மாதிரியான இல்லங்களை நாம் அமைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வீடுகளில் மார்க்க சிந்தனையை சரியான முறையில் நாம் போதித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மனைவிகளுக்கு சொல்லி தந்திருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். பிரச்சனை அங்கதான மனைவி பிள்ளைகள், இங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா அவங்களே அந்த இல்லங்களில் மிகப்பெரிய அளவிற்கு ஏன் இங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கு மாற்றுகிறார்கள் என்றால், மூமின்கள் முஸ்லிம்கள் அவர்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத ஆயுனின், இறைவா என்னுடைய மனைவிமார்களில் இருந்தும் என்னுடைய பிள்ளைகளில் இருந்தும் எனக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்து, மன அமைதியை ஏற்படுத்து என்று
அல்லாஹ்விடத்தில் மூமின்கள் கேட்பார்கள், வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் தலைவனாக இருக்கிறேன், அந்த குடும்ப உறுப்பினர்கள் முத்தகீன்களாக இறையச்சவாதிகளாக இருக்க வேண்டும் என்பது மூமின்களுடைய முஸ்லிம்களுடைய ஒரு பிரார்த்தனை என்று அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால், இன்னைக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகள் மனைவிகள் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கிறோமா? அது மாதிரியான பிள்ளைகளாக வார்த்தெடுக்கிறோமா? இப்ராஹிம் நபி கேட்டாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு எப்படி கேட்போம்? ஆண் பிள்ளை பிறக்கணும், ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கும். பல பேருக்கு பெண் பிள்ளை பிறப்பதே முக சுழிவை ஏற்படுத்துகிறது. ஆண் பிள்ளை தான் வேணும்னு ஆசைப்படுறோம். சில பேர் பெண் பிள்ளையும் விரும்புகிறார்கள். 2-3 ஆம்பளை பிள்ளை ஆயிடுச்சு, ஒரு 4ஆவதா ஒரு பெண் பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே, 2 ஆம்பளை பிள்ளை ஒரு 3ஆவதா ஒரு பெண் பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும். இப்படி பெண் பிள்ளையை ஆசைப்படக்கூடியவளும் இருக்கிறார்கள். சில பேர் அல்லாஹ்வுடைய நற்செய்தி பெண் பிள்ளைதான் என்கிற அடிப்படையில் அந்த பெண் பிள்ளைதான் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவளும் இருக்கிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கடைசி கட்டம் வரை பிள்ளை இல்லாதவர்களாக இருந்தார்கள். கடைசி கட்டத்தில் பிள்ளையை வேண்டினார்கள். எப்படி வேண்டினார்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட பிள்ளையை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் தெரியுமா? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிஹான பிள்ளையை தான். ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும், எனக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும், நல்லவனாக மூமினாக இருக்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி அல்லாஹ் சொல்கிற அடிப்படையில் அந்த பிள்ளை இருக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹும் அவளுக்கு கொடுத்தான். எந்த அளவுக்கு இப்ராஹிம் நபி வாழ்ந்தாங்க? அல்லாஹ் கொடுத்த எல்லா சோதனைகளையும் வெற்றி கண்டவர். எதிலுமே இப்ராஹிம் நபி அவர்கள் தோற்று போகவில்லை. அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளையிட்டால் அதிலே மறுபேச்சு கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத், இப்ராஹிமே உனக்கு நான் நிறைய விதமான சோதனை கொண்டு நான் சோதிச்சிருக்கிறேன், அல்லாஹ் சோதித்திருக்கிறான். எல்லா சோதனையிலும் இப்ராஹிம் நபி அவர்கள் அத்தம்மஹுன்ன முழுமைப்படுத்தினார்கள். எந்த சோதனையிலும் தோற்று போகவில்லை. அதனால அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு, காலை இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, இப்ராஹிமே நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதில் இவ்வளவு பர்ஃபெக்டாக இவ்வளவு அச்சகம் பிசராமல் இருப்பதனுடைய விளைவாக உங்களை நான் மனித குலத்திற்கே முன்னோடியாக்க போகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வார்த்தையை, இந்த செய்தியை இப்ராஹிம் நபி அவர்கள் பெற்றுக்கொண்ட உடனே அடுத்து அல்லாஹ் இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை என்ன தெரியுமா? காலவ மின் துர்ரியத்தி, இறைவா என்ன மட்டும் முன்னோடியாக்காதே, நான் உனக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்தேனோ அதுபோன்று என்னுடைய சந்ததிகளையும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவளாக, என்னுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் சொல்கிற அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக அவர்களையும் ஆக்கு இறைவா என்று கேட்டார்கள். என்னுடைய தலைமுறை அனைவரும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நீங்க நம்ம ஆசைப்படுறோமா? நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையா வளரணும், உலக ரீதியில நிறைய ஆசைப்படுறோம். நல்ல படிக்கணும், உலக ரீதியில நல்ல உத்தியோகங்களை பெற வேண்டும், அரசு உத்தியோகங்களை பெற வேண்டும், நல்ல செட்டில் ஆகணும், நல்ல வீடு வாசல் என்று மனைவி பிள்ளைகள் என்று நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறோமே. மறுமையில் நாளை அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை பெறக்கூடிய பிள்ளையாக, சாலிஹான பிள்ளையாக என்னுடைய பிள்ளை இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? அதற்குண்டான முயற்சி, அதற்குண்டான முக்கியத்துவம் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? யோசித்து பாருங்கள். உலகத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மறுமைக்கு கொடுக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அதுக்குண்டான வழியில நம்ம அனுப்புகிறோமா? பள்ளி வாசல்களுக்கு செல்ல வேண்டும், தொழுகைகளை நிலைநாட்ட வேண்டும், மார்க்க பற்றோடு வளர வேண்டும் என்கிற ஆர்வம், என்கிற ஆவல் எத்தனை பெற்றோரிடத்தில் இருக்கிறது? இப்ராஹிம் நபி ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், ஏம்பா எல்லாரும் கிடையாது, காலே லா யனாலு அஹதில் லாலிமின், இறைவன் சொன்னான், இப்ராஹிமே எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு அநியாயக்காரர்கள் நான் அந்த மாதிரி அந்தஸ்து கொடுக்க மாட்டேன், சில நல்லவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்களித்தான். அல்லாஹும் அதை பல இடத்துல சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிமுடைய அந்த வாரிசுகள், அந்த பிள்ளைகள், அவனுடைய சந்ததிகள் எந்த அளவுக்கு அல்லாஹுவால் சிறப்பிக்கப்பட்டார்கள் என்றால், அவர்கள் கேட்ட பிரார்த்தனைக்கேற்ப வகுல்லம் ஜஅல்னா சாலிஹின், இப்ராஹிம் நபியுடைய பிள்ளைகள் ஒட்டுமொத்த சந்ததியிலிருந்து எல்லா மனிதர்களிலிருந்தும் பெரும்பாலானவர்களை அல்லாஹ் சாலிஹானவர்களாக ஆக்கினான். இப்ராஹிம் நபி அவருடைய பிள்ளைகள் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ராஹிம் நபிக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? யாரா கையை தூக்குங்க. ஒரே அடியா நம்மளே பேசிட்டு இருக்க கூடாதுல்ல, நீங்களே ஏதாவது சொல்லணும். இப்ராஹிம் நபிக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 2 பேர். பேர் சொல்லுங்க. இஸ்மாயில். இன்னொருத்தர்
இஸ்ஹாக். எல்லோருக்கும் தெரியுமா? தெரிந்தா அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்ராஹிம் நபி அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைகள் அல்லாத அவருடைய சந்ததியில் அனைவருக்கும் அவர்கள் கேட்டார்கள், இறைவா என்னுடைய சந்ததிகள் அனைவரும் சாலிஹானவளா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவர்கள் அனைவரும் இமாமாக இருக்க வேண்டும், முன்னோடிகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாரின் மூலமாக பல பேரை நபிமாராக ஆக்கினான். இப்ராஹிம் நபியுடைய பிள்ளைகள் 2 பேரும் நபி. அவருடைய பிள்ளை யாக்கூப் அவங்க நபி, அவங்க யாக்கூபுடைய பிள்ளை யூசுப் நபி. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்ராஹிம் நபியுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்தான். அல்லாஹ் ஆக்கினான். அப்படிப்பட்ட ஒரு மிக மகத்தான ஒரு பணியை இப்ராஹிம் நபி அவர்கள் மேற்கொண்டார்களே, என்னுடைய சந்ததிகள் நாளை மறுமையில் வெற்றியாளர்களாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே, அப்படிப்பட்ட ஆசை நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படி இருந்தால் நம்முடைய இல்லங்களில் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மனைவிமார்களை, நம்முடைய குடும்பத்தாரை எந்த அளவுக்கு நாம் வழிநடத்த வேண்டும், எந்த அளவுக்கு அவர்களுக்கு மார்க்க சிந்தனை ஊற்ற வேண்டும், ஊற்றுகிறோமா? முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அதற்குண்டான வழியில் நாம் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறோமா? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எந்த அளவுக்கு இப்ராஹிம் நபி கட்டமைச்சாங்க தங்களுடைய குடும்பத்தை, எந்த அளவுக்கு வழி நடத்தினாங்க. அவருடைய மனைவி ஹாஜர் அம்மையார் இஸ்மாயில் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்த காலத்திலே ரொம்ப அப்பதான் பெற்றெடுத்து சொல்லுவாங்கல்ல, பச்சை வயிறுக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் பழைய பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பச்சை உடம்புக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவங்களை கொண்டு போய் மக்காவில் விடுங்கன்னு சொல்றான். கொண்டு போய் விட்டாங்கல்ல. இந்த வரலாற்றை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஹஜ் பெருநாளிலும் நாம் கேட்கிறோமே. ஏன் ஹஜ் பெருநாள்? எதற்காக இந்த ஹஜ் பெருநாள்? இப்ராஹிம் நபி அன்னைக்கு தியாகம் செஞ்சாங்க, அன்னைக்கு அவங்களுடைய பிள்ளையை கொண்டு போய் விட்டாங்க, அந்த பிள்ளையை அறுக்க முற்பட்டாங்க என்கிற எல்லா வரலாறுகளையும் நாம் கேட்கிறோமே. ஒவ்வொரு ஹஜ் பெருநாளை ஒட்டி வருகிற, ஹஜ்ஜை ஒட்டி வருகிற எல்லா விதமான கிரியைகளையும் வணக்க வழிபாடுகளும் இப்ராஹிம் நபி அவர்களை ஒட்டி வருகிறது. கொண்டு போய் விட்டாங்க. அந்த அம்மாவிட்ட சொல்லவே இல்லை. அவங்களுக்கு எவ்வளவு மார்க்கப்பற்றோடு அந்த மனைவியை சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இருப்போமா? நம்ம கணவர் கொண்டு போய் ஏதாவது ஒரு பொட்டல் காட்டில் விட்டு வரார், பாலைவனத்தில் விட்டு வரார், இருப்போமா? எங்கேயா போற அப்படின்னு நம்ம கேட்போம். மொட்டு மரியாதையை கொண்டு போய் விட்டுரு வீட்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஒருபடி மேலே சென்று அடிக்கக்கூடியவளும் இருப்பாங்க. ஆனால் இப்ராஹிம் நபி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, இப்ராஹிம் இப்படி செய்யக்கூடிய மனிதர் கிடையாது, இப்ராஹிமுடைய குணம் இப்படி கிடையாது. அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அது அல்லாஹ் சொல்லிதான் செய்வார் என்கிற அடிப்படையில் உடனடியாக அந்த அம்மா கேட்குறாங்க, அல்லாஹ் அமரக பிஹாதா, இப்ராஹிமே, எந்த மனிதர்களும் எந்த தண்ணியும் எந்த விதமான வசதிகளும் இல்லாத மனிதர்கள் வசிக்காத இந்த பகுதியில் விட்டுட்டு போறீங்களே, அல்லாஹ் கட்டளையிட்டானா? அல்லாஹ் சொல்லி இதை செய்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றாங்க, ஆம் அப்படிங்கிற வார்த்தையோடு திரும்பி போய்கிட்டே இருக்கிறார். போனது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் அந்த அம்மா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. நாம இருந்தால் இதை எப்படி பார்க்கிறோம்? அதே நேரத்தில் இப்ராஹிம் அவர்கள் வார்த்தெடுத்த அவங்களுடைய குடும்பத்தாரில் ஒருவராக இருக்கிறவருடைய மனைவி இந்த செய்தியை எப்படி பார்த்தார்கள், இந்த சம்பவத்தை எப்படி அணுகினார்கள் தெரியுமா? அல்லாஹ் இதை சொல்லியிருப்பான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த காரியத்தை நமக்கு கட்டளையிட்டு இருப்பான் என்றால் இதன் நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான், நீங்க போங்க அப்படின்றாங்க. அல்லாஹ் பார்த்துக்குவோம் போங்க அப்படின்றாங்க. உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹும் அவனுக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அந்த ஊரை மாற்றினான். அந்த ஊரை மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நகரமாக அல்லாஹ் அவர்கள் மூலமாக ஆக்கினான். அவர்கள் மூலமாக ஜம்சம் தண்ணீரை தந்தான். இன்று வரைக்கும் அந்த ஜம்சம் தண்ணீரை நாம் பருகுகிறோம். அந்த ஜம்சம் தண்ணீர் மூலமாக மிகப்பெரிய அபிவிருத்தியை பெற்றிருக்கிறோம் என்றால் அன்றைக்கு அந்த மாமனிதர் செய்த தியாகம். அவருடைய மனைவியை கொண்டு போய் அல்லாஹ் விடுன்னு சொன்னா விட்டுட்டு வந்தாங்க. அந்த அம்மாவும் அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்படுவோம் என்று இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய இல்லங்கள் எப்படி பார்க்க முடியுமா? எதிர்த்து பேசுவதிலேயே பல குடும்பங்கள் சிதறி போய் கிடக்கிறதே, பல பிரச்சனைகளில் குடும்பங்கள் நடுத்தருவில் இருக்கிறதே. ஏன்? மார்க்க சிந்தனை இல்லை, விட்டு கொடுக்கணும், மார்க்கப்பற்றோடு இருக்கணும். இந்த உலகம் இல்லை நாளை மறுமை என்கிற அடிப்படையில் வாழ்வோம் என்றால் மார்க்க சிந்தனையோடு நம்முடைய குடும்பத்தை நாம் வார்த்தெடுத்திருப்போம் என்றால் இது மாதிரியான எந்த விதமான பிரச்சனைகளையும் நாம் சந்தித்திருக்க மாட்டோம். பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்க? அந்த பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல. அப்ப விட்டுட்டு வந்து குறிப்பிட்ட காலம் கழிச்சு மறுபடியும் போறாங்க. எதுக்கு போறாங்க? பிள்ளைய போய் பார்த்து நலம் விசாரிச்சுனப்பா நல்லா இருக்கிறியா, ரொம்ப நாளாச்சு ஒன்று பார்த்து
அப்படிங்கிறத கேட்கறதுக்காக போனாங்களா? எதுக்கு போனாங்க சொல்லுங்க? எதுக்கு போனாங்க? இப்ராஹிம் நபி போனாங்கல்ல, அவங்க பருவ வயதை அடைந்த உடனே, அந்த ஒரு உழைக்கக்கூடிய பருவத்தை அடைஞ்ச உடனே போனாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்ல. எதுக்கு போனாங்க? எதுக்கு போனாங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுடைய கனவுல ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறான். அவங்க போய் அந்த பிள்ளைகிட்ட சொல்றாங்க, இஸ்மாயிலே இன்னி அராஃபில் மனாம், நான் உன்னுடைய கனவுல அன்னி அதுபோக உன்னை அறுப்பது போன்று பார்த்தேன், பந்தூர் மாதா தரா, இதை பத்தி என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்கிறாங்க. பிள்ளையே இவங்க எப்படி எந்த அளவுக்கு மார்க்கப்பற்றோடு அந்த அம்மா அவங்கள வளர்த்து எடுத்திருப்பாங்க, அல்லாஹுடைய சிந்தனை அவருடைய உள்ளத்தில் புகுத்தி இருப்பார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த பிள்ளை இஸ்மாயில் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்டதை, உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் அப்படியே செய்யுங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின், நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளராக பார்ப்பீங்க, நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று தன்னுடைய வாப்பாவிடத்தில் சொல்கிறார் என்றால், இன்னைக்கு அந்த மாதிரி பிள்ளைகளை பார்க்க முடியுதா? ஒரு பைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறான். எப்படி கேட்குறான்? அந்த பைக்கு தான் வேணும், அது 2.5 லட்சம் போகும், அந்த பைக்கு தான் வேணும். அப்போ அந்த பைக்கில் போனால் நிறைய பேர் அடிபட்டுறாங்கப்பா, அது ரொம்ப ஸ்பீடாக போகுது, அது ரொம்ப ஆபத்தானதுப்பா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான், அதுதான் வேணும், வாங்கித்தாயா அப்படின்னு கேட்பான். வாங்கி தருவியா இல்லையா அப்படின்னு இன்னைக்கு பல பேரை பார்க்க முடிகிறது. வாங்கி தரலாம் வீட்டுக்கு வர மாட்டான். சரி ஒரு ரொம்ப இது மாதிரி போகுது, சரி வாங்கி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கி தந்தா எந்த மாதிரியான நிலைமை, எந்த மாதிரியான கட்டம்? வாங்கி தந்த அடுத்த நாளே முதல் ரைட்லேயே போய் முட்டிக்கிட்டு அந்த மரணம், எத்தனையோ மரணங்களை பார்க்க முடிகிறது. விழுந்து கைகால் போன வரலாறுகளை பார்க்க முடிகிறது. செய்தித்தாளில் எத்தனையோ விதமான சம்பவங்களை பார்க்க முடிகிறது. கேட்க மாட்டான். வாப்பா சொன்ன ஒரு பைக்குக்கு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. போன் வாங்கி தான், ஐபோன் தான் வேணுங்கிறான், வாங்கி தரலாம் இருக்க மாட்டேங்கிறான். அம்மாவும் வாங்கி தந்துருங்க, புள்ள ஆசையா கேட்குது. அம்மா வந்துருவாங்க, நீங்க என்ன பெருசா செஞ்சிட்டீங்க, உன் பிள்ளைக்கு அது கூட வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னு வக்காலத்து வாங்கிட்டு வந்துருவாங்க. என்ன குரான் படிக்க சொன்னா, குரான் படிக்கணும், மார்க் அடிப்படை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிள்ளை கேட்டானா? மார்க்க சிந்தனையோடு அந்த பிள்ளை வளர வேண்டும் என்ற அடிப்படை கேட்டாங்க. இவங்க உடனே அவன் தான் மார்க்க அடிப்படை தானே கேட்கறான், அல்லாஹ் சொல்லி தானே கேட்கறான், நீங்க ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்க, அந்த மாதிரியா நம்ம வக்காலத்து வாங்குறோம்? எதுக்கு வருகிறோம்? இந்த உலகம் வீணான விளையாட்டான இந்த உலகத்தின் இன்பங்களில், இந்த வீணான விளையாட்டான உலகங்களுடைய மோசமான நடவடிக்கைகளில், வீணான காரியங்களில் ஈடுபடுவதற்காக இது மாதிரியான நிலையில் இருந்தால் அதை கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதை கூட பெற்றோர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கட்டுப்படாத பிள்ளைகளாகத்தான் இன்றைக்கு பிள்ளைகளை பார்க்க முடிகிறது என்றால், அவங்க பாருங்க அறுக்க போறன்னு வராரு. இதே நம்ம பிள்ளைகிட்ட போய் அறுக்க போறேன்னு சொன்னா, ஒன்னு அறுத்துக்க, யாராவது எண்டையா வர அப்படின்னு கேட்பான். இதான் நிலைமை இன்னைக்கு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பிள்ளை சொல்கிறது, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இறைவன் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கள், அந்த கட்டளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார் என்றால், எந்த மாதிரி பிள்ளையை வளர்த்திருக்கிறான்னு பாருங்க. இன்னும் எந்த அளவுக்கு அந்த பிள்ளை இருக்கிறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு போறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அம்மையார் மவுத் ஆயிட்டாங்க. சரி பிள்ளைய மனைவி பார்த்துட்டு வரலான்னு போறாங்க. அப்படி போகும்போது ஷாம்ல இருந்து அவங்க வராங்க. அங்கேருந்து போய் பார்க்கும்பொழுது அந்த அம்மா மவுத் ஆயிட்டாங்க, பிள்ளை இஸ்மாயில் இல்லை. ஒரு திருமணம் முடிச்சிருக்கிறாரு, திருமணம் முடிச்சு அவங்க வீட்டில் அவங்க மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. இவர் வேலைக்காக வேண்டி, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வேண்டி வெளியே போயிட்டாரு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் போய் இப்ராஹிம் நபி போய் பேசுகிறாங்க அவங்க மனைவிட்ட, என்னம்மா இப்ராஹிம் எப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாங்களா, சலாம் சொல்லிட்டு போகிறாங்க. எப்படி என்னன்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், ரொம்ப பொருளாதார சிக்கலில் இருக்கிறோம், ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சொல்கிறார்கள். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிற பொழுது, ரிட்டன் வரும் பொழுது, இந்த செய்தியை மட்டும் என் மகன்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வராங்க. சலாமை சொல்லிடுங்க, நான் வந்து போனால் சலாம் சொல்லிடுங்க. அடுத்து அவங்க வாசக்காலம் மாத்திர சொல்லுங்க, வீடு இல்லம் சரியில்லை, வாசக்காலம் மாத்திர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அங்கே அடையாளம் சொல்லி, இந்த மாதிரி முதியவர் ஒருத்தர் வந்தார், அவர் வந்து இந்த மாதிரி பேசினார். அவங்க என்ன எப்படி குடும்பம் நடத்துறீங்க, எப்படி போறீங்க எல்லாம் கேட்டார். நான் சொன்னேன், கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சிக்கலான நிலையில் தான் உங்கள் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயத்தையும் சொன்னேன் அப்படின்னு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு தகவலை சொல்ல சொன்னார். சலாம் சொல்லிட்டு இன்னொரு தகவலை சொல்ல சொன்னார். வீட்டினுடைய வாசக்கால் சரியில்லை, மாற்ற சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக அந்த பிள்ளை எந்த அளவுக்கு மார்க்க சிந்தனையோடு இருப்பார் என்றால், வாப்பா சொல்றது எந்த அளவுக்கு உடனடியாக சொல்கிறார் என்றால், அவன் வாசக்கால்னு சொன்னது வீட்டினுடைய வாசக்கால் இல்லைம்மா, உன்னைத்தான் மாற்ற சொல்லியிருக்கிறாரு, நீ சரியில்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, உடனே அனுப்பிச்சு வச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நீ என்னோடு சேர்ந்து வாழ்வதற்கு தகுதி கிடையாது, நீ
என்னோடு இருப்பதை தவறு என்று சொல்லிதான் என்னுடைய தந்தை சுட்டி காட்டி இருக்கிறார், போ அப்படின்னு அனுப்புறாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? அவங்களா படங்கள்ல பார்த்து சினிமாக்கள்ல பார்த்து ஒரு கணவரையோ அல்லது ஒரு மனைவியோ தேர்வு செய்து விடுகிறார்கள். சரி, மார்க்கப்பற்றோடு அது நடக்கிறாங்க, ஒன்றும் கிடையாது. அதில் என்ன மார்க்கப்பற்று? பார்த்து பிடிச்சி ஓகே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன், பாப்பா அம்மா போய் பேசுங்க, இப்படியா வரும்? இவர் பல வருடங்களாக காதலித்து பல வருடங்களாக போன்களில் குடும்பம் நடத்தி பல விஷயங்கள் எல்லாம் நடந்து மார்க்கம் தடுத்த அத்தனை அனாச்சாரங்களும் நிகழ்த்தப்பட்டதற்கு பிறகு இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு பொண்ணு நிற்கும், இவரை தான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அந்த பையன் நிற்பான். எல்லாமே நடக்கும். இது மாதிரியான சந்தர்ப்பங்களை எத்தனை சந்தித்திருக்கிறோம். இதையும் தாண்டி சொன்னா நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு போகக்கூடியவர்கள், வீட்டை விட்டு தாண்டக்கூடியவர்கள் நம்முடைய சமூகத்தில் இல்லாமல் இருக்கிறார்களா? இப்படிப்பட்ட வீடுகள் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அரவணைப்பையும் பெற்று தருமா? யோசித்து பாருங்கள். ஏன் இந்த நிலைமை? பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்க சிந்தனையை போதிக்கவில்லை, இறை அச்சத்தை போதிக்கவில்லை. நாளை மறுமையில் அல்லாஹ் சுவனத்தை வைத்திருக்கிறான், அதுதான் முக்கியம். இந்த உலக வாழ்க்கை முக்கியம் அல்ல. இந்த உலகத்தினுடைய இன்பங்களை பார்த்து அல்லாஹ் தடுத்த வரம்புகளை மீறக்கூடாது என்கிற அந்த போதனைகளை, அந்த எச்சரிக்கைகளை சிறு பிராயத்திலிருந்தே நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. அதனுடைய விளைவாக நம்மை தாண்டி நம்முடைய பிள்ளை செல்கிறது. நாம் கடைசியில இந்த மாதிரி மானத்தை வாங்கிட்டானே, மானத்தை வாங்கிட்டாலே என்று சொல்லி புலம்புகிறோம், அழுகிறோம். என்ன பிரயோஜனம்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சட்டப்படி சரியான முறையில் திருமணம் முடித்தார்கள். அந்த திருமணத்தில் அந்த பெண் சரியில்லை என்ற அந்த செய்தியை தன்னுடைய தந்தை சொல்லிவிட்டார் என்கிற காரணத்தினால் தேவையில்லை என்று அனுப்புகிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். இதே மாதிரி அடுத்து திருமணம் முடிச்சிடறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேற பெண்ணு. அடுத்து ஒரு நாள் வராரு, வந்து அந்த பெண்ணும் பேசுறாரு, எப்படி இருக்கு, என்ன, எப்படி, எங்க போயிருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, வெளியே போயிருக்கிறாங்க. அப்போ இவங்கள்ட்ட பேசுறாங்க, என்ன சாப்பிட்றீங்க, என்ன உணவு, எப்படி, என்ன உங்களுடைய உணவு, என்ன எங்களுடைய உணவு இறைச்சி, என்ன தண்ணீர் ஜம்சம் தண்ணீர் தான் நாங்கள் பருகிறோம், எல்லாத்தையும் சொல்றாங்க. குடும்பம் எப்படி நல்லா சீரா போகுதா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இப்ராஹிம் சரி நான் என் மகன் வந்தா, மகன்னு சொல்லலை, யாரும் காட்டிக்கல, சரி அவர் இஸ்மாயில் வந்தா சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசக்கல்ல மாற்ற வேணாம், இந்த வாசம் சரியா இருக்குது சொல்லிருங்க தகவலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வருகிறார். அப்போ சொல்றாங்க, மனைவி ஒரு முதியவர் வந்தார், அவர் இந்த மாதிரி விசாரிச்சாரு, இந்த மாதிரி சலாம் சொல்ல சொன்னார், கூடுதலாக ஒரு தகவல் வாசக்கல்ல மாற்ற வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. புரிந்து கொள்கிறார். அவர் உன்னைத்தான் சொன்னார், நீ நல்ல மனைவியாக இருப்பதால் உன்னை மாற்ற வேண்டாம் என்று என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்கிற செய்தியை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு கட்டுப்பட்டாங்க, எந்த அளவுக்கு ஒரு இல்லத்தை கட்டமைத்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய, அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையில் நடக்கக்கூடியவர்களாக அந்த இல்லத்தை மாற்றி அமைத்தார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி நம்முடைய இல்லங்கள் இருக்கிறதா? அந்த மாதிரியான நம்முடைய இல்லங்களை நாம் ஏற்படுத்துகிறோமா? எந்த அளவுக்குனா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி இருந்ததனுடைய விளைவாக இவருடைய குடும்பத்தார் மாதிரி எனக்கு குடும்பம் வேணுமேனு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஆசைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் நம்முடைய தூதர் முஹம்மது நபி அவர்கள் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் பொழிந்தானோ, அந்த இல்ல அவங்களுடைய குடும்பத்தை அமைத்து தந்தானோ, அது போன்ற ஒரு குடும்பம், அபிவிருத்தியான குடும்பம், அது போன்ற கருணை அருள் புரிந்த குடும்பம் எனக்கு வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் இந்த நபியின் மீது கருணை புரிகிறான், மலக்குமார்கள் இந்த நபியின் மீது கருணையை இறக்குவதற்காக வேண்டுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் இந்த நபிக்காக வேண்டி கருணைக்காக வேண்டியும் இவர் மீது கருணை ஸலவாத் சொல்லி நீங்கள் அவருக்காக வேண்டி பிரார்த்திங்க, அவர் மீது அமைதியை வேண்டுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். இப்ப ஸலவாத் சொல்லணுங்கிற முறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான். ஆனா எப்படி சொல்றது சஹாபாக்களுக்கு தெரியல, ரசூலுல்லாஹ்வும் கற்று தரல. இப்ப சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் இந்த மாதிரி குர்ஆன்ல வசனத்தை சொல்றான், சூரத்துல் அஹ்ஸாப்ல 56வது வசனத்துல இந்த மாதிரி சொல்றான், இந்த வசனத்துல ஸலவாத் சொல்லணும்னு சொல்றான்ல, எப்படி சொல்லணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் இடத்துல வந்து கேட்கிறார்கள். அப்ப நபிகளார் நீண்ட நேரம் மௌனமா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், நம்ம ஏதோ தப்பா கேட்டுட்டோமோ அப்படின்னு சஹாபாக்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு அந்த சஹாபாக்கள்லாம் ரொம்ப நேரம்
ரசூல்லா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ரசூல்லா 2 தினம் மௌனமாக இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய நபிகளார் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்த உடனே அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை பெற்று சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். எல்லோருக்கும் தெரியுமில்ல? தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த செலவாத் யாராவது தெரியாமல் இருக்கீங்களாங்க? இந்த செலவாத்தை அல்லாஹ் கற்றுத்தருகிறான். எப்படி கற்றுத்தரான் பாருங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு அந்த வாசகங்களை அமைத்து சொல்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்கிறார்கள், இறைவா இந்த நபியின் மீது, இந்த முஹம்மது அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ கருணை புரி. எப்படிப்பட்ட கருணை தெரியுமா? கமா ஸல்லைதலா இப்ராஹிம் வலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியின் மீதும் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார் மீதும் நீ எப்படி ஸலவாத் புரிந்தாயோ, கருணை புரிந்தாயோ, அப்படிப்பட்ட கருணையை இந்த நபியின் மீதும் முஹம்மது அவர்கள் மீதும் புரிய வேண்டும் என்று நமக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தையாத்தில் ஓதுகிறோம், ஜும்மா நாளில் ஓதுகிறோம், ஒவ்வொரு பாங்குக்கு பிறகும் ஓதுகிறோம், இன்னும் நாம் உபரியாக அதிகமான நேரங்களில் ஓதுகிறோம். இப்படி ஓதக்கூடிய இந்த ஸலவாத் என்ன அர்த்தத்தை கொண்டது? இப்ராஹிம் நபி அவர்களுக்கு எப்படிப்பட்ட குடும்பத்தை தந்தாயோ, எந்த மாதிரியான அவர் மீது கருணை புரிந்தாயோ அது மாதிரி கருணை யாமையில புலி அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்கன்னா, அந்த மாதிரியான குடும்ப ஒரு வாய்ப்பை நாமும் பெற வேண்டும் என்று ஆசைப்படும். இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய குடும்பத்தையும் கட்டமைத்தார்களோ அதுபோன்று நானும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். யோசித்து பாருங்கள், எந்த மாதிரி நம்ம இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறது. இப்ராஹிம் நபி பிள்ளைகிட்ட கடைசி கட்டம் வரைக்கும் இந்த உபதேசங்களை செஞ்சாங்க, மரண தருவாய் வரை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வஸாபிஹா இப்ராஹிமு பனிஹி வ யாக்கூபு, யாக்கூப் அவர்களும் இப்ராஹிம் நபி அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். எப்படிப்பட்ட நேரத்தில்? மரண தருவாயில், மரணத்தின் போது வசியத் செய்கிறார்கள். என்ன வசியத் தெரியுமா? யா பனி, என்னுடைய மகனே, இன்னல்லாஹ் இஸ்தஃபா லகுமுத்தீன், உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தை தேர்வு செய்து வைத்திருக்கிறான், இஸ்லாத்தில் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். எனவே நீங்கள் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக எல்லாம் மரணிக்காதீங்கப்பா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். முஸ்லிம்னா அதானே, கட்டுப்படக்கூடியவன், அதான் முஸ்லிமுடைய அர்த்தம். அதான் அந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி சொல்றாங்க, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவளாக இருங்க. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு மிகப்பெரிய அருளாக தந்திருக்கிறான், இந்த மார்க்கத்தை தேர்வு செய்து வைத்திருக்கிறான், ஒருபோதும் இந்த மார்க்கத்தை இழந்து விடாதீர்கள் என்கிற போதனையை சொன்னார்கள். இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு அதை செய்யறோமா? அல்லாஹ் கேள்வி கேட்பானே, நாளை மறுமையில் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவோமே, எப்படி உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன விதத்தில் வளர்த்தீர்களா? குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு பிள்ளைகளும் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லாஹ் உங்களுடைய கைகளில் கொடுக்கிறான். அந்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி ஆக்கினீர்கள்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக மாற்றினீர்களா? கேட்பானே அல்லாஹ். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் அன் மசூலுன் அன் ரய்யத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். அல்லாஹ் விசாரிப்பானே, உனக்கு பிள்ளைய கொடுத்தனே, அந்த பிள்ளை எப்படி வளர்த்த? ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய நபிகளார் தெளிவாக சொன்னார்களே, என்ன பதில் சொல்ல போறோம்? என் பிள்ளையை நான் நல்ல முறையில் வளர்த்திருக்கிறேன், குர்ஆனை படித்து குர்ஆன் அடிப்படையில் நடக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய நபிகளார் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக மாற்றி இருக்கிறேன் என்று நம்முடைய அந்த பதிலை நாம் சொல்ல முடியுமா? அந்த மாதிரியான நிலையில் நாம் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எந்த மாதிரியான பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோம்? அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க சிந்தனை எந்த அளவுக்கு நாம் ஏற்றுகிறோம்? இப்ராஹிம் நபி அவர்கள் பிரார்த்திச்சாங்க அல்லாஹ்ட்ட, ரப்பி இஜ்அல்னி முகீமஸ் ஸலாத், இறைவா என்னை தொழுகையாளியா மாத்து. அது மட்டும் இல்லை, ஓ மின் துர்ரியத்தி, என் பிள்ளைகளையும் தொழுகையாளியா மாத்துப்பா, என் சந்ததிகளையும் தொழுகையாளியா மாத்துப்பா அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. தொடர்ந்து கேட்டார்கள், ரப்பனா தகப்பல் துவா, என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள், ரப்பனா இக்ஃபிர்லி, என்னை மன்னித்து விடு, வலிவாலிதை, என்னுடைய பெற்றோரை மன்னித்து விடு, வலில் முஃமினீன், எல்லா மூமின்களையும் மன்னித்து விடு. ஏனென்றால் யௌம யகூமுல் ஹிசாப், அன்றைக்கு விசாரணை செய்யப்படக்கூடிய அந்த நாளில் எல்லாரையும் மன்னிச்சிரு. அந்த நாள் கடுமையான நாள்,
அந்த நாளினுடைய துயரங்கள், அந்த நாளினுடைய கடுமைகள் சொல்லில் இயலாத அவ்வளவு கடுமையான ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் இந்த உலக ரீதியாக பயணிக்க செய்கிறோம். உலகத்தினுடைய அத்தனை இன்பங்களையும் கல்விகளையும் எல்லா விதமான வேலை வாய்ப்புகளையும் அவர்களுக்கு பெற்றுத்தந்து அவர்களை நல்ல பிள்ளைகளாக, இந்த உலகத்தில் நல்ல ஒரு செட்டில்மெண்டான பிள்ளைகளாக மாற்றிவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறோமே. யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் அவர்கள் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறோமே, நாளை மறுமையில் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று யோசித்தோமா? இப்ராஹிம் நபி யோசிக்கிறாங்க, என் பெற்றோர் மூமினான ஆண் பெண் எல்லாரையும் இறைவா அந்த மறுமை நாள் விசாரணை செய்யக்கூடிய அந்த நாளில் மன்னிச்சிரு, தண்டிச்சிராத, பிடிச்சிராத, பயப்படுறாங்க, மறுமை நாளுக்கு அச்சப்படுகிறார்கள். நல்ல கேள்வி கேட்பான்ல பொறுப்புகளை பற்றி, அந்த கேள்விக்கு பயந்து அல்லாஹ் இடத்துல மன்னிச்சிரு ரப்பே, தவறு செய்திருந்தால், பாவம் செய்திருந்தால் எங்களை பிடிச்சு விடாத இறைவா என்று இப்ராஹிம் நபி அவர்கள் கெஞ்சுகிறார்கள் இறைவனிடத்தில். என்றால் நமக்கு அந்த பயம் இருக்குதா? இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறோமா? இந்த உலகத்தில் நித்தியமாக இருக்க போகிறோமா? நமக்கு மௌத்து வராதா? ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்கிற அந்த நிலையை மறந்து விட்டோமா? யாருக்கு எப்போது மௌத்து வரும் என்பது இன்றைக்கு நம்மளால் சொல்ல இயலுமா? யோசித்து பாருங்கள். திடகாத்திரமான உடல் படைத்தவர்கள், நல்ல கட்டுடல் கொண்டவர்கள் திடீரென்று கீழே விழுறாங்க, மரணம். பல ரீதியில் மரணங்களை பார்க்கிறோம். டூருக்கு போறாங்க, அங்க மௌத்து. நல்லா உறங்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு மிகப்பெரிய புயல் அடிக்கிறது, வெள்ளம் அடிக்கிறது, மௌத்து. ஆயிரக்கணக்கான பிணங்கள் எடுக்கப்படுகிறது. எத்தனை மரணங்களை பார்க்கிறோம், எத்தனை விதமான சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். என்ன படிப்பினை பெறுகிறோம்? நாளை மறுமையில் நம்ம சந்திக்கணும், அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். நமக்கு கொடுத்த ஒவ்வொரு அருட்கொடை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான். பிள்ளைகள் என்கிற அந்த அருட்கொடை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக நம்மிடத்தில் கேட்பான் என்கிற சிந்தனையற்றவளாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் மட்டும் பார்த்துட்டோம்னா நாளை மறுமையில் எந்த மாதிரியான நிலையில் நாம் இருப்போம் என்பதை அல்லாஹ் நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டுகிறான். நாளை மறுமை நாள் மஹ்ஷர் மைதானத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ஊரா. சில பேர் நாளை மறுமையில் அவங்களுடைய குடும்பத்தாருடன் சந்தோஷத்தோடு வருவார்கள். ஏன்? அவங்க குடும்பத்தை மார்க் அடிப்படையில் வார்த்தெடுத்தார்கள், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அவர்களுடைய குடும்பத்தாரை வழிநடத்தினார்கள், அதனால் இன்பகரமா வருவாங்க. இன்னும் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ஆமனு, யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ, வத்தபாத்துஹும் துர்ரியத்தஹும், அவருடைய சந்ததிகளையும் அந்த மார்க்க சிந்தனையோடு ஈமானோடு யார் பின்தொடர செய்தார்களோ, ஈமானோடு அவர்களை பின்தொடர்ந்து செய்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் அவர்களை அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், நாளை மறுமையில் அவர்களை அவருடைய சந்ததிகளோடு குடும்பத்தோடு நம்ம ஜாயின் பண்ண வச்சிருவோம். அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க இன்பகரமா இருப்பாங்க. அம்மாமன் ஊத்திய கிதாபஹு, யாருக்கு வலதுகரத்தில் ஏடு கொடுக்கப்படுகிறதோ அவர் வந்து அல்லாஹ்விடத்தில் எல்லா மக்களிடத்திலும் பார்த்து சொல்வார், நான் என்னுடைய விசாரணை இப்படித்தான் இருக்கும் என்று எதிர்பார்த்தேன், அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடுத்து விட்டான், என்னுடைய விசாரணை இலகுவாக்கி விட்டான் என்றெல்லாம் அவர்கள் சந்தோஷமா இன்பகரமா இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாரு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில் கடைபிடித்தவர்கள். அதே நேரத்தில் சில பேர் வருவார்கள், சில பேர் அந்த நேரத்தில் கதறக்கூடியவளாக, பதறக்கூடியவளாக, கடுமையான மோசமான பல சம்பவங்களை காணக்கூடியவளாக இருப்பார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறான், பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு வரா லுஹுர், யாருக்கு ஏடு முதுகுக்கு பின்புறமாக கொடுக்கப்படுகிறதோ, இன்னொரு இடத்தில் சொல்கிறான் யாருக்கு இடது கையில் வேறு ஏடு கொடுக்கப்படுகிறதோ அப்படிப்பட்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? ஃபஸௌஃப யது சுபூரா, இந்த உலகத்திலேயே அழிஞ்சு போயிருக்க கூடாதா? அழிவை வேண்டுவார்கள். வயஸ்லா சைரா, அவர்கள் நரகத்தில் கருகுவார்கள். அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்துவான். ஏனென்றால் அவர்கள் இன்னஹு கான ஃபி அஹ்லிஹி மஸ்ஊரா, அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தங்களுடைய குடும்பத்தாரோடு இன்பமாக இருந்தார்கள். உலக இன்பங்கள் மட்டும்தான் என்கிற அந்த திசையில் மறுமையை மறந்துவிட்டு உலக ரீதியில் அவர்கள் பயணித்தார்கள், மறுமையை மறந்து விட்டார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்டவர்களை நாளை மறுமையில் கடுமையாக பிடிக்கிறான், அவர்களை தண்டிக்க செய்கிறான். எந்த அளவுக்கு அதனுடைய அபரிகம் வீரியம் இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, அன்றைய நாளில் அல்லாஹ்வுடைய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்றால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாயை விட்டு விரண்டோடுவான், தன்னுடைய தந்தையை விட்டு விரண்டோடுவான், தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விரண்டோடுவான். அப்படிப்பட்ட நிலை நாளை மறுமையில் ஏற்படுத்தப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு பேசுகிறது. தன்னுடைய சகோதரனை விட்டு, தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய தந்தையை விட்டு, தன்னுடைய மனைவியை விட்டு, எல்லோரை விட்டும் விரண்டோடக்கூடிய அந்த நிலை இருக்கும் என்றால் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நாம் அப்படிப்பட்ட நிலை யோசிப்போமா? அது மாதிரி விரும்புவோமா?
உன் புள்ள ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிச்சு, ஆஹா என் புள்ள மாட்டிக்கிச்சே என்று அந்த புள்ளையை காப்பாற்றுவோமா, அல்லது அந்த புள்ளை எக்கேடாவது கெட்டு போகட்டும் என்று நம்மளை பாதுகாத்துக்குவோம் என்று ஓடுவோமா? இந்த உலகத்துல போய் காப்பாற்றுவோமே, அந்த பிள்ளையை எப்படியாவது நம்ம காப்பாற்றி நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளையை காப்பாற்றி விட வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டோமா? ஆனால் மறுமை அப்படியே நேர் எதிராக இருக்கும். எப்படி என்றால், நாம தப்பிச்சா போதும், அன்றைய நாளில் நம்முடைய நிலை சரியான போதும், நம்ம தப்பிச்சுட்டா போதும் அப்படிங்கிற நிலை இருக்கும். இன்னும் ஒருபடி மேல அல்லாஹ் சொல்றான், யவத்துல் முஜ்ரிமீன், குற்றவாளிகள் எண்ணுவார்கள். எப்படி தெரியுமா? அந்த நாளினுடைய வேதனையை பார்க்கும் பொழுது, அந்த நாளினுடைய அந்த கொடூரங்களை பார்க்கும் பொழுது குற்றவாளிகள் எண்ணுவார்கள், யவத்துல் முஜ்ரிமீன் லா யஃப்ததி பி அதாபி யௌமைதீன், இந்த நாளினுடைய வேதனையிலிருந்து தப்பிப்பதற்காக, இந்த நாளினுடைய வேதனையிலிருந்து எப்படியாவது நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குற்றவாளிகள் நினைப்பார்களாம், லா யஃப்ததி பி அதாபி யௌமைதீன் பனி, தன்னுடைய பிள்ளையை, என் பிள்ளையை வச்சுக்க, வசாஹிபதி என்னுடைய மனைவி, என்னுடைய கணவனை வைத்துக்கொள், வஹீஹி வ ஃபஸீலதி அல்லதி தூவி, என் சகோதரனை வச்சுக்க, என்னுடைய உற்றார் உறவினர்கள், எனக்கு உதவியவர்கள் எல்லாரையும் வைத்துக்கொள், வன்னாசி அஜ்மீன், இந்த உலக மக்கள் எல்லாரையும் வைத்துக்கொள், என்ன விட்டுரு, என்ன மட்டும் இந்த மறுமையினுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றி விடு என்று கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். அல்லாஹ் விடமாட்டான். இருந்தாலும் அந்த நேரத்தில் மனுஷன் புலம்புவான், கதறுவான். இந்த நிலை நமக்கு வர வேண்டுமா? அதான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வஹலீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த நரகத்தினுடைய எரிபொருள் என்பது வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜார், அந்த நரகத்தினுடைய எரிபொருள்கள் கற்களும் மனிதர்களும் தான். உங்களுடைய குடும்பத்தார் நரகத்தினுடைய விறகுகளாக மாறக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் பாதுகாத்துக்கோங்க. இந்த உலகம்தான், இந்த உலகத்தை தாண்டி அங்கே ஒன்றும் புலம்பனாலும் என்ன செஞ்சாலும் தலைகீழ நின்னாலும் ஒன்றும் நடக்காது. எனவே இந்த உலகத்தினுடைய குடும்பத்தாரை நல்ல குடும்பத்தாராக, நல்ல பிள்ளைகளாக, மார்க்கப்பட்டோடு உள்ள மார்க்க சிந்தனை உள்ள பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் நாளை மறுமையில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடு இன்பகரமாக இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். இல்லை என்றால் நாளை மறுமையில் உங்களுடைய குடும்பத்தாருக்கு எதிராகவே நீங்கள் மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹ் நமக்கு கடுமையான முறையில் எச்சரிக்கைகளாக பதிவு செய்கிறான். அதனால் இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் என்று எல்லா விதத்திலும் சரியான முறையில் வழிநடத்தினார்கள். எல்லோரையும் மார்க்கப்பட்டுள்ள அந்த குடும்பமாக ஆக்கினார்கள். எனவே நம்முடைய இல்லந்தோறும் நம்முடைய இப்ராஹிம் நபி அவருடைய அந்த ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் நாம முன்மாதிரியாக ஏற்று வாழ்ந்து, அவர்கள் சொன்ன அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக்கொண்டு நாமும் நம்முடைய பெற்றோர், பிள்ளைகள் அனைவரும் சுவனம் செல்லக்கூடிய அந்த வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.